Aldehydes Ketones and Carboxylic Acid. Organic chemistry ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். ஏன்னா இந்த சாப்டர்ல இருந்து அதிகப்படியான நேமிங் ரியாக்ஷன் பேஸ் क्वेश्चंस இது வரைக்கும் நீட்ல கேட்டிருக்காங்க. சோ இந்த சாப்டரை எப்படி படிக்கலாம்? இந்த சாப்டர்ல இருந்து எங்கெல்லாம் क्वेश्चंस வரும்? And naming reactions plus reagents plus mechanisms ஓட ட்ரிக்ஸ் என்னென்ன அப்படிங்கறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல டீகோட் பண்ண போறோம். கூடவே இந்த வீடியோட ஒரு போனஸ் ஃபேக்டரா இந்த என்டையர் சாப்டர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான 1 பேஜ் ஃப்ளோ சார்ட்டும் NCERT லைன் பை லைன் क्वेश्चंसும் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டா டீகோட் பண்ண போறோம். So, hello champions and my dear parents. This is your Premila Mam and let's get right into the video of Master Blaster one shot series. So, இப்போ இந்த Aldehydes Ketones and Carboxylic Acid எங்கேயாச்சும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? லைஃப்ல இன்ஃபேக்ட் இவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. ஏன்னா நிறைய இடத்துல இவங்க தான் நம்மளோட ஃபுட்டுக்கு டேஸ்ட் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸை கொடுக்குற மாதிரி இருப்பாங்க. எஸ், they form the world of taste and fragrances. நம்மளோட வெண்ணிலா ஐஸ்கிரீம்லேருந்து ஹர்மீன் ஃப்ராக்ரன்ஸ்லேருந்து நம்ம சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வினிகர் வரைக்கும் எல்லாமே இவங்க கட்சி தான். எல்லாருமே ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்னால உருவானவங்க தான். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய இவங்களை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். அண்ட் எஸ் ஃபர்ஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி இவங்களோட ஜெனரல் ஃபார்முலா என்னங்கிறத நம்ம பார்த்தலாம். ஸோ ஆல்டிஹைடோட ஜெனரல் ஃபார்முலா இட் இஸ் RCHO. Yes, RCHO. இங்க CHO அப்படிங்கிறது தான் ஆல்டிஹைடை குறிக்குது. நெக்ஸ்ட் கீட்டோனை பத்தி பேசணும்னா கீட்டோனுக்கு RCO R' அப்படின்னு சொல்லுவோம். இங்க அந்த CO அப்படிங்கிறது தான் கீட்டோனை குறிக்குது. And finally, carboxylic acid. It is RCOOH. இங்க COOH அப்படிங்கிறது கார்பாக்சிலிக் ஆசிட் குறிக்குது. ஸோ இப்போ நமக்கு ஜென்ரலா ஆல்டிஹைட் பார்க்க எப்படி இருக்கும், கீட்டோன் பார்க்க எப்படி இருக்கும், அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் பார்க்க எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும். பட் இது மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இந்த சாப்டர்ல நம்ம ஆசிட் அண்ட் ஹைட்ரைட், அசைல் ஹாலைட், எஸ்டர், ஈவன் அமைட்ஸை கூட அங்கங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எஸ்டர்ஸ் அண்ட் அமைட்ஸை பத்தியெல்லாம் வேற சாப்டர்ஸ்ல டீடைல்டா படிப்பீங்க தான். பட் இருந்தாலும் ஜஸ்ட் அவங்களோட ஸ்ட்ரக்சர்ஸும் என்னங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததா நம்ம ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸோட நோமென்க்ளேச்சர் அண்ட் ப்ரிப்பரேஷனுக்குள்ள தான் போகிறோம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா அவங்களோட நோமென்க்ளேச்சரை பார்த்தலாம். அதுக்கப்புறமா அவங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே ஆல்டிஹைடோட காமன் நேம்ஸ் ஆல்டிஹைட் அப்படின்னு தான் முடியும். எக்ஸாம்பிள் அசிட்டால்டிஹைட், பென்சால்டிஹைட், சாலிசில்ஆல்டிஹைட், புரோமோபியூட்டால்டிஹைட், இப்படி ஆல்டிஹைட்ஸோட காமன் நேம் ஆல்டிஹைட் தான் முடியும். சரியா? பட் ஆனா நம்ம அவங்களோட ஐயோபேக்கு நேமுக்கு வந்தோம்னா ஸ்பெசிஃபிக்கா அவங்கள நம்மனால ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்லி கூப்பிட முடியாது. எங்கெல்லாம் இந்த CHO பார்ட் வருதோ அங்கெல்லாம் அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை மென்ஷன் பண்றதுக்கு சஃபிக்ஸ்ல நம்ம AL அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணோம். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்கான சஃபிக்ஸ் என்ன? AL. இங்க ஆல்டிஹைடோட ஃபங்க்ஷனல் குரூப்கான சஃபிக்ஸ் என்ன? AL. எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? லெட்ஸ் சே ஃபார்மால்டிஹைடை எடுத்துக்கலாம். HCHO. இங்க டோட்டலா எத்தனை கார்பன்ஸ் இருக்கு? கார்பன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஃபங்க்ஷனல் குரூப்ல இருந்தாலும் அந்த கார்பனை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால இங்க ஒரு கார்பன் இருக்கு. ஒரு கார்பன் இருந்தா ரூட் வேர்ட் மீத். இங்க டபுள் பாண்ட் ஏதாச்சும் இருக்கா? இல்ல. அதனால AN. அண்ட் ஃபைனலா CHOக்கான ஃபங்க்ஷனல் குரூப் என்ன? A. சிமிலர்லி இதுவே நான் CH3 CHO எடுத்துக்கிட்டேன்னா
இங்க 2 கார்பன்ஸ் இருக்கு, 1 2, அதனால ரூட் வேர்ட் ஈத், டபுள் பாண்ட்ஸ் இல்ல, ஸோ ஏஎன், அண்ட் ஃபைனலா சிஹெச்ஓ இருக்கு, அதனால சஃபிக்ஸ் ஏஎன். இதே மாதிரி தான் ஈஸியா நம்மளால எந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்தாலும் அவங்களோட பேரை சொல்ல முடியும். ஸோ ஆல்டிஹைட்னு சொன்னா நமக்கு சஃபிக்ஸ்ல ஏஎல் கண்டிப்பா வர மாதிரி இருக்கணும். அடுத்ததா கீட்டோன்ஸ். எப்படி நம்மளோட ஆல்டிஹைட்ஸ்க்கு ஏஎல் அப்படிங்கிற சஃபிக்ஸை யூஸ் பண்ணுவோம், கீட்டோன்ஸ்க்கு எங்கெல்லாம் இந்த கீட்டோனிக் குரூப் வருதோ அங்கெல்லாம் சஃபிக்ஸா இந்த கீட்டோன் குரூப்பை மென்ஷன் பண்றதுக்காக நம்ம ONE அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ONE கீட்டோனை குறிக்கும், கீட்டோனை சஃபிக்ஸா குறிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் CH3CO CH3. இங்க டோட்டலா எத்தனை கார்பன்ஸ் இருக்குடாக்கனா 1 2 3. அப்ப 3 கார்பன் இருக்குன்னா அதுக்கு பேரு ப்ரோ. ஏதாவது டபுள் பாண்ட் இருக்கா? இல்ல. சோ ஏஎன். அண்ட் நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப் எந்த இடத்துல வந்திருக்கு? செகண்ட் பொசிஷன்ல வந்திருக்கு 2. ஃபைனலா ஃபங்க்ஷனல் குரூப்பை மென்ஷன் பண்றதுக்காக ONE ப்ரோபேன் 2-1. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கீட்டோனுக்கு பேர் வைக்கிற மாதிரி இருக்கணும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஸோ எஸ், கீட்டோனோட பேர் இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா அசிட்டோன், இது நம்ம ப்ரோபனோனும் சொல்லலாம், அசிட்டோஃபீனோன், ஏன்னா இங்க ஒரு ஃபீனால் குரூப் வந்திருக்கு, அதனால இங்க பென்சோஃபீனோன், ஏன்னா ஒரு பென்சைல் குரூப்பும் ஒரு ஃபினைல் குரூப்பும் வந்திருக்கு. புரிஞ்சுச்சுங்களா? பென்சைல் குரூப்னா இதைத்தான் பென்சைல் குரூப்னு சொல்லும். ஃபீனைல் குரூப்னா the one with this. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஸோ இந்த மாதிரி ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனுக்கு நம்ம பேர் வைக்க படிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். நெக்ஸ்ட், அதுக்கப்புறமா என்ன மேம் படிக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அடுத்ததான் நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ்குள்ள தான் போகிறோம். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸை பற்றி பேசணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்டிஹைடை அசைல் குளோரைட்லேருந்து தான் உருவாக்குறோம். அண்ட் அசைல் குளோரைட்லேருந்து ஆல்டிஹைடை உருவாக்கக்கூடிய ப்ராசஸுக்கான பேரு ரோசன்மண்ட் ரிடக்ஷன். எஸ், கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்களே, இது ஒரு ரிடக்ஷன் ப்ராசஸ். ஸோ இதோட பேரு ரோசன்மண்ட் ரிடக்ஷன். ஓகேவா? இப்போ ரோசன்மண்ட் ரிடக்ஷன்ல அப்படி என்னதான் நடக்கும்? நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இங்க நம்ம ஒரு அசைல் குளோரைடை எடுத்துப்போம் அப்படின்னு. அசைல் குளோரைடுக்கான ஃபார்முலா என்ன? RCOCl. இந்த அசைல் குளோரைடை நம்ம இன் பிரசன்ஸ் ஆஃப் பேரியம் சல்ஃபேட் அண்ட் palladium அண்ட் ஹைட்ரஜன் காம்ப்ளெக்ஸ் நம்ம இதை ரியாக்ட் பண்ண விடுறோம். ரியாக்ட் பண்ண விடும்போது இந்த குளோரைட் ரிமூவ் ஆகி ஹைட்ரஜன் அங்கே ஆட் ஆகும். ஏன்னா ரிடக்ஷனாவே அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் தான் இல்லையா? குளோரின் ரிமூவ் ஆகி ஹைட்ரஜன் அங்கே ஆட் ஆகும். அண்ட் ஸோ ஃபைனலாக நமக்கு இங்கே RCHO அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? இப்போ இந்த ரோசன்மண்ட் ரிடக்ஷனை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கண்ணா, ரோசன்மண்ட் ரிடக்ஷனை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு கீவேர்டை மட்டும் நான் சொல்லித்தரேன், which is boss pet red rose. boss pet red rose. இங்க boss அப்படிங்கிறது பேரியம் சல்ஃபேட்டை குறிக்கும், பெட் அப்படிங்கிறது பெலேடியம் குறிக்கும், ரெட் அப்படிங்கிறது ரிடக்ஷனை குறிக்கும், அண்ட் ஃபைனலா ரோஸ் அப்படிங்கிறது ரோசன்மண்டை குறிக்கும். ஸோ பாஸ் பெட் ரெட் ரோஸ் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாவே, பாஸ் பெட் ரெட் ரோஸ் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாவே அஃப்கோர்ஸ் உங்களால இந்த என்டையர் ரோசன்மண்ட் ரிடக்ஷனையும் ஞாபகம் வச்சுக்க முடியும். கிளியரா? புரிஞ்சிச்சுங்களா? எஸ். அடுத்ததா
Aldehydes prepare பண்றதுக்கான ரெண்டாவது மெத்தட் இஸ் ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன். ஸ்டீஃபன் ரியாக்ஷன்ல என்ன நடக்குது மேம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நம்ம இங்க ஒரு நைட்ரைல் குரூப் எடுத்துக்கிறோம். in the presence of SnCl2, HCl or any other compound, உங்களோட நைட்ரைல் அப்படியே RCHO ஆல்டிஹைடா மாறுது. ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நம்ம ரியாக்ஷன்ஸ் பேர் என்ன? ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன்ல என்ன நடக்குது? நம்ம யாரை எடுத்துக்கிறோம்? நைட்ரைல எடுத்துக்கிறோம். RCN நைட்ரைல எடுத்துக்கிறோம். and nitrile in the presence of tin chloride plus HCl and H3O plus. ஓகேவா? நம்ம ஹைட்ரோலைஸ் பண்றோம். பண்ணப்போ என்ன நடக்குது? இங்க நைட்ரஜனுக்கு பதிலா இந்த H3O பிளஸ்ல இருந்து உங்களோட OH குரூப் இங்க ஆட் ஆகுது. thereby ensuring that you get RCHO ஆல்டிஹைடு உருவாகுது. இப்போ இந்த ரியாக்ஷன்ல நீங்க மெயினா இந்த ரியாக்ஷனை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ட்ரிக். ஸ்டெப்சன் is very clever. Stepson is very clever. இதுல ஸ்டெப் அப்படிங்கிறது ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன், நேம் ஆஃப் த ரியாக்ஷனை குறிக்கும். சன் அப்படிங்கிறது SnCl2 குறிக்கும். வெரி அப்படிங்கிறது ஆர் வெரி கிளவர் அப்படிங்கிறது HCl குறிக்கும். அண்ட் எஸ், இந்த ஸ்டெப்சன் இஸ் வெரி கிளவர் அப்படிங்கிற இந்த கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் அண்ட் ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட் என்ன அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? ஓகே. இப்போ ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் இங்க கார்பனையான் உருவாவது which is highly unstable and இது ஒரு acid based reaction. இதை நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆல்சோ இந்த ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன்ல மெக்கானிசமோ எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் நேம் அண்ட் ரியேஜென்ட் மட்டும் தேவை. ஸோ அதை மட்டும் தான் நம்ம இந்த கிளாஸ்ல ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? கிளியரா? ஓகே. அடுத்ததா மூணாவதா நம்ம ஆல்கஹால்ஸ் இருந்தும் ஆல்டிஹைட்ஸை உருவாக்கலாம். ஆல்கஹால்ஸ் மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். இந்த பிசிசி மாதிரியான மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வச்சு ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல்டிஹைட் கிடைச்சிடும். ஸோ என்ன நடக்குது? பிசிசி யூஸ் பண்ணும்போது இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுது, அதனால ஃபைல்னால ஆல்டிஹைட் கிடைக்குது. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? நாலாவதா எட்டார் ரியாக்ஷன் யூஸ் பண்ணியும் நம்மளோட ஆல்டிஹைட்ஸை உருவாக்க முடியும். எஸ்பெஷலி இங்க டொலுவின in presence of chromyl chloride and CS2 நம்ம பென்சால்டிஹைடா மாத்திரம். So first reaction என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். So the name of this reaction is Ettard reaction. And இந்த Ettard reactionல நம்ம யாரை யூஸ் பண்றோம்? யாரை ரியாக்டன்ட்டா யூஸ் பண்றோம்? நம்மளோட டொலுவின ரியாக்டன்ட்டா யூஸ் பண்றோம். So டொலுவின ரியாக்டன்ட்டா யூஸ் பண்றோம். இந்த டொலுவின யார் கூட ரியாக்ட் பண்ண விடுறோம்? ஆர் எந்த ரியேஜென்ட்டை யூஸ் பண்றோம்? இங்க மெயினா we use chromyl chloride CS2 and H3O plus. அதனால இத அப்படியே இங்க யூஸ் பண்ணிக்கலாம். CrO2 Cl2 CS2 and finally H3O plus. அப்படி H3O plus பச்சு ஹைட்ரோலைஸ் பண்ணும்போ உங்க டொலுவின் அப்படிங்கிறது என்னவா மாறுது? your toluene becomes benzaldehyde. அங்க CH3 போய் அதுக்கு பதிலா CHO வந்துடும். கிளியரா? ஸோ இப்போ இந்த என்டையர் ப்ராசஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ட்ரிக் என்ன? The trick is எட்டி பாத்தா க்ரோ கிளப். எட்டி பாத்தா க்ரோ கிளப். எட்டி பாத்தா க்ரோ கிளப். எட்டி is for Ettard and Crow Club is for chromyl chloride.
இங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய குரோமைல் குளோரைட் இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். பிகாஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வரைக்கும் நீட்ல இந்த சாப்டர்ல இருந்து இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் 4-5 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அவ்வளவு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ ப்ளீஸ் கீப் திஸ் இன் மைண்ட். 8-10 கிளப் எட்டாட் ரியாக்ஷன்னா குரோமைல் குளோரைடு. எட்டாட் ரியாக்ஷன்ல குரோமைல் குளோரைட் CS2 யூஸ் பண்ணி டொலுவீனை ஹைட்ரலைஸ் பண்றோம். அப்படி ஹைட்ரலைஸ் பண்ணும்போது இங்க என்ன நடக்குது? ஆக்சுவலா இங்க ஆக்சிடைஸ் பண்றோம். ஆக்சிடைஸ் பண்றதுனால ரிமூவல் ஆஃப் H2 and addition of oxygen நடக்குது. removal of H2 and addition of oxygen நடக்குது. And that is how your toluene is converted into benzaldehyde. Clear? புரிஞ்சுச்சா? ஓகே. இப்போ அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? இதுக்கு அப்புறமா கெட்டமின் கோச் ரியாக்ஷனை பார்க்க போறோம். கெட்டமின் கோச் ரியாக்ஷன்ல பென்சீனை நம்ம பென்சால்டிஹைடா மாத்துறோம். in the presence of carbon monoxide, HCl, AlCl3 or CuCl. இதை எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் எப்பவும் போல நேமிங் ரியாக்ஷனை எழுதிக்கோங்க. கெட்டர்மன் கோச் ரியாக்ஷன். நேமிங் ரியாக்ஷன் பேர் எழுதியாச்சா? எஸ். நெக்ஸ்ட் இங்க என்ன நடக்குது? பென்சின் இங்க பென்சால்டிஹைடா மாறுது. In the presence of carbon monoxide, HCl, anhydrous. Anhydrousனா தண்ணி இல்லாத ரொம்ப ட்ரையான, சரியா? anhydrous AlCl3 or CuCl. ஓகேவா? சோ இப்போ இந்த என்டையர் ரியாக்ஷனை ஞாபகம் வச்சிருக்கிறதுக்காக நம்ம சேம் ஒரு நேமிங் ஸ்டோரி ஆர் ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்றோம். அது என்னன்னா பென் கெட்டர் வந்து எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டான்னு சொல்லி ஹையா கோச்சுக்கிட்டான். ஆர் இன்னும் கிளியரா நீங்க இந்த ட்ரிக்கை கொண்டு போனோம்னா எக்ஸாம கிளியர் பண்ணிட்டான்னு, ஓகேவா? எக்ஸாம்ல கிளியர் ஆயிட்டான்னு ஹையா கோச்சுக்கிட்டான். இங்க பென் அப்படிங்கிறது பென்சீனை குறிக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரியாக்டன்ட் பென்சீனை குறிக்கும். கெட்டர் நேம் ஆஃப் த ரியாக்ஷன். எக்ஸாம்ல கிளியர் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு HCl and AlCl3 குறிக்கும். டு an extent C வர்றதுனால கார்பன் மோனாக்சைடும் இந்த கிளியர்ங்கிற ஒரு வார்த்தையை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஹையா கோச்சுக்கிட்டா. High stands for HCl once again and coach stands for the name of the reaction Ketone coach. So benzene getter வந்துட்டு பென்னும் கெட்டரும் ஃப்ரெண்ட்ஸுப்பா. எவ்வளவு பேர் இந்த பேக் ஸ்டாப்பிங்க லைஃப்ல பார்த்துருப்பீங்க. ஃப்ரெண்ட் இருப்பான், டே மச்சான் படிச்சியான்னு கேட்டா நான் படிக்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அடுத்த நாள் எக்ஸாமில் அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கே எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லை நல்ல மார்க் எடுத்துட்டு போயிடுவான். நீ சரி ஃப்ரெண்ட் இருக்கானே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு படிக்காமல் வந்திருப்ப. கடைசியில் அவனை நம்பி கைவிட்டு ஒரு மாதிரி நீங்களும் உட்காந்துருவீங்க. கரெக்டா? இது நடந்திருக்குல்ல? ஸோ எஸ், பென்னும் அதே மாதிரி கெட்டர் எக்ஸாமில் படிக்கலப்பா அப்படின்னு சொன்னதும் பென்னும் படிக்காமல் வந்துட்டான். கடைசியில் பென்னு ஃபெயில் ஆயிட்டான், கெட்டரு பாஸ் ஆயிட்டான். ஸோ அதனால பென் கெட்டர் எக்ஸாமை கிளியர் ஆயிட்டான்னு ஹையா கோச்சுக்கிட்டான். இதில் பென்னுங்கிறது பென்சின், கெட்டருங்கிறது கெட்டமென் கோச் ரியாக்ஷன். எக்ஸாமில் கிளியர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் CO, HCl, AlCl3 or even CuCl. ஃபைனலா ஹையா கோச்சுக்கிட்டா, ஹை HCl ஞாபகம் வச்சுக்கலாம். கோச்சுக்கிட்டா கோச் நேம் ஆஃப் த ரியாக்ஷன். புரிஞ்சுச்சிங்களா? கிளியரா? ஸோ இந்த மாதிரி தான் கண்ணா ஒவ்வொரு நேமிங் ரியாக்ஷனையும் நம்ம ட்ரிக்கு வச்சு படிச்சோம்னா you guys will ace these questions for sure. சரியா?
ஸோ அதனால நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? இதே மாதிரி அடுத்ததா கீட்டோன்ஸோட ப்ரிப்பரேஷனை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் கீட்டோன்ஸ் சேம் கான்செப்ட் தான். அசைல் குளோரைட்ஸ்ல இருந்தும் உங்களால கீட்டோன்ஸை உருவாக்க முடியும். நெக்ஸ்ட், இந்த அசைல் குளோரைடு இல்லாம நைட்ரைல்ஸ் அண்ட் எஸ்டர்ஸ்ல இருந்தும் கீட்டோனை உருவாக்க முடியும். ஸோ கீட்டோன்ல நேமிங் ரியேஜன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால ஜஸ்ட் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் ஆகுதுங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். சரியா? நேமிங் ரியாக்ஷன்ஸ்ல இருந்து தான் மெயின் கொஸ்டின் வரும். ஸோ அதனால நீங்க ரொம்ப டீட்டெயில்டா இதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எஸ், இப்போ ப்ரிப்பரேஷன்ஸோட சம்மரியை பார்த்தோம்னா நம்மளோட ஆல்டிஹைட்ஸை 4 நேமிங் ரியாக்ஷன்ஸ்ல இருந்து கொண்டு வர முடியும். என்னென்ன? ரோசன்மன் ரியாக்ஷன், பாஸ்பெட், ரெட் ரோஸ், ரெட்டார்ட் ரியாக்ஷன், 𝒎𝒑𝒑𝒔, மூணாவதா ஸ்டீஃபன் ரியாக்ஷன், ஸ்டெப்சன் இஸ் வெரி கிளவர், அண்ட் நாலாவதா கெட்டமன் கோச் ரியாக்ஷன், பென் கெட்டர் எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டான்னு ஹையா கோச்சுக்கிட்டான். ஓகேவா? சிமிலர்லி கீட்டோன்ஸையும் அசைல் குளோரைட்லேருந்து, நைட்ரைல்ஸ்லேருந்து, எஸ்டர்ஸ்லேருந்து, ஈவன் பென்சின் ரிங்ஸ்லேருந்து கூட ப்ரிப்பேர் பண்ண முடியும். இவ்வளோதான்ப்பா ப்ரிப்பரேஷனில். நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்தே ஈஸியா கொஸ்டின்ஸை எடுத்துடலாம். ஃபைன், ஓகே. இப்போ உங்களோட என்சிஆர்டியில் ஒரு சில கொஸ்டின்ஸ் கொடுத்துப்பான். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், மேம் என்சிஆர்டியில் எனக்கு எங்கேருந்து கொஸ்டின் வருதுன்னே தெரியல மேம், எந்த கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும் ரெஃபர் பண்ணுன்னே தெரியல மேம் அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு தான் இது. ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ்க்கு இந்த இன்டெக்ஸ் கொஸ்டின், இந்த எக்ஸசைஸ் கொஸ்டின் அண்ட் இந்த ஒர்க் புக் கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பார்ட்டை கண்டினியூ பண்ணுங்க. சரியா? ஓகேவா? ஆல் ரைட், ஃபைன். இப்போ அடுத்ததா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸை பற்றி தான் பேசுவோம். டிகன்னா ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பேசுவோம். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி இந்த சாப்டரில் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன், ரிடக்ஷன், ஆக்சிடேஷன் எல்லாம் கொடுத்துருக்கான். அதை பற்றியும் நம்ம பார்க்கணும். ஓகேவா? அங்கே ஒரு காம்ப்ளெக்ஸை பற்றி நம்ம பேசுவோம், அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பற்றியும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பேசலாம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பேசுவோம். மெத்தனால் இஸ் அ கேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர், whereas ethanol is a volatile liquid. இது NCERT-ல கொடுத்திருக்கிற லைன்ஸ். Also, ketones up to carbon number 13 are volatile liquids. Higher member of aldehydes and ketones are solid. Finally, lower aldehydes-க்கு ஒரு unpleasant smell இருக்கும், whereas ketones-க்கும் higher aldehydes-க்கும் ஒரு fruity smell இருக்கிற மாதிரி இருக்கும். Since they have a fruity pleasant smell, அவங்கள தான் நம்ம நிறைய ஃபுட்ல, இந்த ஃபுட்லாம் அரோமாக்காக ஒரு சில விஷயத்தை ஆட் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த சென்ட் ஆயில்ஸ்லாம், அதெல்லாம் இதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணதாக தான் இருக்கும். ஓகேவா? இந்த வெனிலா எசன்ஸ் அதெல்லாம். ஃபைன், ஓகே. இப்போ இதை தாண்டி பாய்லிங் பாயிண்ட்டை பற்றி பேசணும்னா, the boiling point of aldehydes and ketones are higher than that of hydrocarbons and ethers. ஈத்தர்ஸை விட ஆல்டிஹைட் கீட்டோனோட பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். ஆல்சோ லோவர் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ் ஆர் சால்யூபிள் இன் வாட்டர் பிகாஸ் அவங்களுக்கு மாலிகுலர் மாஸ் கம்மி. புரிஞ்சிச்சுங்களா? வாட்டரில் பொதுவாகவே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட சால்யூபிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். லோவர் கார்பன் காம்பவுண்ட்ஸ் ஆர் சால்யூபிள், ஹையர் கார்பன் காம்பவுண்ட்ஸ் ஆர் இன்சால்யூபிள். இது எல்லா ஆர்கானிக் காம்பவுண்டுக்குமே பொருந்தும். ஓகேவா? கிளியரா? இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பனைல் குரூப். எப்படி இந்த கார்பனைல் பாண்டை வந்து இவங்க உருவாக்குறாங்க? இந்த CO பாண்ட் உருவாகுது. ஸோ இங்க கார்பன் இருக்கு, இங்க ஆக்சிஜன் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் பாண்ட் ஆகும், ஃபார்மிங் அன் ஆக்சியல் பாண்ட். அண்ட் இந்த 2 லோப்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த 2 லோப்ஸும் பை பாண்டை உருவாக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஆக்சியல் பாண்ட் அண்ட் பை பாண்ட் 2 பாண்டை நம்மளோட கார்பனைல் குரூப்ஸ் உருவாக்குற மாதிரி இருக்கும். இங்க கார்பன் இஸ் பார்ஷியலி பாசிட்டிவ் இன் நேச்சர், ஆக்சிஜன் இஸ் பார்ஷியலி நெகட்டிவ் இன் நேச்சர். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி திஸ் இஸ் அ போலார் பாண்ட். அண்ட் இது போலார் பாண்டா இருக்கிறதுனாலே
நியூக்ளியோஃபைல்ஸ் இந்த பாண்டை அட்டாக் பண்ண பார்க்கும், கார்பன் கூட அட்டாச் ஆக பார்க்கும். திஸ் இஸ் அ நேச்சர். இதுதான் நேச்சர். புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? ஸோ பேசிக்கா எப்படி இந்த கார்பனைல் பாண்ட் உருவாகுது அண்ட் ஏன் நியூக்ளியோஃபைலுக்கு இந்த பாண்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இங்க பார்த்துருக்கோம். கிளியரா? ஓகே. இப்போ அடுத்ததான் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸை பத்தி பேசப்போம். டெக்கன்னா நம்ம ஒன்று சொன்ன மாதிரி உங்களோட இந்த கார்பனைல் குரூப் வந்துட்டு sp2 ஹைப்ரிடைஸ்ட். ஏன்னா கார்பன் டபுள் பாண்ட்ல வந்துச்சுன்னா sp2 இல்லையா? நம்ம ஜியோசி படிக்கும் போதே நான் சொல்லியிருப்பேன், கார்பன் சிங்கிள் பாண்டா வந்துச்சுன்னா நில்லுங்களேன், ஒரு புது பேஜ் எடுத்தே எழுதுறேன் so that it will be clear for you. If carbon has single bond, then அந்த கார்பனை நம்ம sp3 ஹைப்ரிடைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே கார்பன் டபுள் பாண்டடா வந்துச்சுன்னா தென் அந்த கேஸ்ல அதை sp2 ஹைப்ரிடைஸ்ட் அப்படின்னும், கார்பன் ட்ரிபிள் பாண்டோட வந்துச்சுன்னா தென் அந்த கேஸ்ல அதை sp ஹைப்ரிடைஸ்ட் அப்படின்னும் சொல்லுவோம். கரெக்டா? கிளியரா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், இங்க கார்பன் டபுள் பாண்டுங்கிறதுனால இது sp2 ஹைப்ரிடைஸ்ட் வித் ட்ரைகோனல் பிளேனார் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், நியூக்ளியோஃபைல். நியூக்ளியோஃபைல், நியூக்ளியோனா நியூக்ளியஸ், ஃபைல் அப்படின்னா லவ்விங். கரெக்டா? எஸ். ஸோ நியூக்ளியோஃபைலோட பேர் அர்த்தமே நியூக்ளியோ ஃபைல் ஓட பெயர் அர்த்தமே நியூக்ளியோ அப்படின்னா நியூக்ளியஸ், எஸ், அண்ட் ஃபைல் அப்படின்னா லவ்விங் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த நியூக்ளியோஃபைல்ஸ் எல்லாருமே நியூக்ளியஸை லவ் பண்ணுவாங்க. இப்போ நியூக்ளியஸோட சார்ஜ் என்னடாக்குன்னா, நியூக்ளியஸ் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். சேம் சார்ஜஸ் அட்ராக்ட் ஆகுமா? இல்ல. we know opposite charges attract. அப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி ஒருத்தன் அட்ராக்ட் ஆகுறான்னா கண்டிப்பா அவன் என்ன சார்ஜா இருப்பான்? கண்டிப்பா அவன் நெகட்டிவ் சார்ஜா தான் இருப்பான். and so our nucleophile is said to be what? Negatively charged. புரிஞ்சிச்சிங்களா? ஒருத்தன் நியூக்ளியஸை லவ் பண்றான், நியூக்ளியஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ், அப்போ நியூக்ளியோஃபைல் நெகட்டிவ்லி சார்ஜா தான் இருக்கணும். கரெக்ட் தானே? ஸோ அதனால நியூக்ளியோஃபைல் is said to be negatively charged. இந்த நியூக்ளியோஃபைல் ஒருவேளை அயோனா இருக்கலாம், ஓகேவா? இல்லைனா டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடிய மாலிகுலா இருக்கலாம், இல்லைனா ஈவன் அரோமேட்டிக் காம்பவுண்டா கூட இருக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் they fall under நியூக்ளியோஃபைல். அண்ட் இந்த நியூக்ளியோஃபைல் தான் நம்ம கார்பனைல் ஸ்ட்ரக்சர்ல பார்ஷியலி பாசிட்டிவா இருக்கக்கூடிய இந்த கார்பனை அட்டாக் பண்ண பார்க்குது. ஓகேவா? இந்த நியூக்ளியோஃபைல் தான் நம்ம கார்பனை அட்டாக் பண்ண பார்க்குது. சரி, எப்படி அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? எஸ். ஸோ இவன் என்ன பண்றான், கார்பனுக்கு பக்கத்துல 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 வந்து கார்பன் கூட இந்த மாதிரி ஒரு பாண்டை ஃபார்ம் பண்றான். பட் கார்பன்னால 5 பாண்டு தான் எடுத்துக்க முடியும். இங்க 1 2 3 4 5, சாரி கார்பன்னால 4 பாண்டு தான் எடுத்துக்க முடியும். சாரி டாக்கனா. பட் இங்க 1 2 3 4 5 5 பாண்ட் கொடுத்துருக்கான். 5 பாண்ட் இருந்தா கார்பன் ஸ்டேபிளா இருக்குமா? நஹி ஹே, இருக்காதுங்கிற. அதனால என்ன பண்ணுது, நம்மளோட ஆக்சிஜன் இருக்கிற 2 பாண்ட்ல ஒரு பாண்ட நம்ம கார்பன் நீ வேணா போ அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். சரியா? நீ வேணா போ அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். கட் பண்ணதும் இப்போ ஆக்சிஜன்கிட்ட ஒரு பாண்டா இருக்கு, ஆக்சிஜன் ஸ்டேபிளா இருக்குமா? ஸ்டேபிளா இருக்காது. ஆக்சிஜன் கோச்சுக்கிட்டு O- இங்க மாறிடுது. ஆக்சிஜன் O- இங்க மாறிடுது. இப்போ நம்ம ஆக்சிஜனையும் ஸ்டெபிலைஸ் பண்ணோம்ல, அதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஆக்சிஜனை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக H+ அயோனை ஆட் பண்றோம், கவுண்டர் பார்ட் ஆஃப் ஆக்சிஜனை ஆட் பண்றோம். ஸோ ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்றதுக்கு ஹைட்ரஜனை ஆட் பண்றோம். அப்போ ஆக்சிஜன் OH மாறிடுச்சு. இப்போ பாருங்க, ஆக்சிஜனுக்கு 1 2 பாண்ட் இருக்கு, ஆக்சிஜன் ஸ்டெபிலைஸ். கார்பனுக்கும் 1 2 3 4 பாண்ட் இருக்கு, அப்ப கார்பனும் ஸ்டெபிலைஸ். ஸோ இப்படிதான் கார்பனைல் குரூப்ல நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடக்கும். கார்பனைல் குரூப்ல நீங்க நியூக்ளியோஃபைல ஆட் பண்ணீங்கன்னா
அது கார்பனைலா இருக்காது. It will be converted into what? OH groups. ஓகேவா? OH இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸா மாறி. இதுதான் கான்செப்ட். புரிஞ்சிச்சுங்களா? புரிஞ்சிச்சுல? So initially it was sp2 hybridized, but இப்போ கார்பன் சிங்கிள் பாண்டா மாறினதுனால it is sp3 hybridized, and அதை பேலன்ஸ் பண்ண நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணி ஹைட்ரஜனை ஆட் பண்ணி தரும். புரிஞ்சிச்சுங்களா? இந்த நியூக்ளியோஃபிலிக் அடிஷன்ல aldehydes are said to be generally more reactive than that of ketone. இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன காரணம்? ஏன்னா ketones-ஓட கேஸ்ல உங்களுக்கு 2 alkyl groups இருக்கு. பட் aldehydes-ஓட கேஸ்ல ஒரே ஒரு alkyl group தான் இருக்கு. அப்போ ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது aldehydes-ல கம்மி. அதனால நியூக்ளியோஃபிலிக் அடிஷனை ஈஸியா பண்ண முடியும். பட் கேட்டோன்ல அதிகம். அதனால அங்க இந்த அடிஷனை அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ். நான் இப்ப சொன்ன கான்செப்டை தான் இவ்வளோ பெருசா கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் தான் ரிடக்ஷன் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ். டேக்கண்ணா எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட ஆல்டிஹைடை நீங்க ரெடியூஸ் பண்ணீங்கன்னா, லெட்ஸ் சே RCHO ஆல்டிஹைடை நீங்க ரெடியூஸ் பண்றீங்க அப்படின்னா, இன் பிரசன்ஸ் ஆஃப் எனி ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. ரெடியூஸ் பண்ற டைம்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆல்கஹால் அப்படிங்கிறது 1 டிகிரி ஆல்கஹாலா இருக்கும், பிரைமரி ஆல்கஹாலா இருக்கும். இதுவே நீங்க கீட்டோனை யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, RCO R', இந்த இடத்துல உங்களுக்கு உருவாகக்கூடிய ஆல்கஹால் அப்படிங்கிறது 2 டிகிரியா இருக்கும், செகண்டரியா இருக்கும். ஸோ இது ஒரு மெயின் டிஃபரன்ஸ். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ரெடியூஸ் பண்ண யாரெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, ஹைட்ரஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம், நிக்கல், பெலேடியம் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். NaBH4 யூஸ் பண்ணலாம். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? ஸோ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணும்போது உங்களோட ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் ஆல்கஹாலா மாறிடும். கிளியரா? இது மட்டும் இல்லாம அண்டர் கண்ட்ரோல் ரிடக்ஷன், உங்களோட ஆல்டிஹைட்ஸை உங்களால கம்ப்ளீட்டா ஹைட்ரோ கார்பனா மாற்ற முடியும். அதற்கான ஒரு பெஸ்ட் நேமிங் ரியாக்ஷன் தான் கிளெமென்சன் ரிடக்ஷன். கிளெமென்சன் ரிடக்ஷன் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, வுல்ஃப்-கிஷ்னர் ரியாக்ஷனும் இருக்கு. ஸோ கிளெமென்சன் அண்ட் வுல்ஃப்-கிஷ்னர் இஸ் கோயிங் டு பி ஆர் நெக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ். சரி, கிளெமென்சன்ல அப்படி என்னதான் மேம் நடக்குது? இங்க நீங்க உங்க ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்றீங்க இன் பிரசன்ஸ் ஆஃப் ஜிங்க் மெர்குரி அமால்கம் அண்ட் HCl. அப்படி ரெடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஹைட்ரோ கார்பன் உருவாக்குற மாதிரி இருக்கும். ஸோ த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் பேர் எழுதிலாம். நேம் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் கிளெமென்சன் ரியாக்ஷன். ஸோ கிளெமென்சன் ரியாக்ஷன்ல என்னடா கண்ணா நடக்கும்? கிளெமென்சன் ரியாக்ஷன்ல நீங்க ஒரு ஆல்டிஹைடை எடுத்துப்பீங்க. அந்த ஆல்டிஹைடை இன் பிரசன்ஸ் ஆஃப் ஜிங்க் மெர்குரி அமால்கம் அண்ட் HCl ரெடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆல்டிஹைட் ஹைட்ரோ கார்பனா மாறிடுது, வெறும் ஹைட்ரோ கார்பனா மாறிடுது. இப்போ இதுல நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த ப்ராசஸ் ஒரு அசிடிக் மீடியம்ல நடக்குது. இந்த அசிடிக் மீடியமை மெயின்டைன் பண்றதுக்காக தான் HCl நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் இந்த என்டையர் ப்ராசஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக we use the trick high rate cleanser. high rate cleanser. இப்போ ஹை அப்படிங்கிறது நம்ம இங்க யூஸ் பண்ணக்கூடிய HCl குறிக்கும். HCl. நெக்ஸ்ட் HCl மட்டும்தான் குறிக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. Hg ஹைல இருக்கக்கூடிய Hg மெர்குரியும் குறிக்கும். ரேட் அப்படிங்கிறது ரிடக்ஷனை குறிக்கும். கிளீன் அப்படிங்கிறது கிளீன் கிளெமென்சன் ரியாக்ஷனை குறிக்கும். அண்ட் ZnSR எஸ்ஸும்
ஜெட்டும் கிட்டத்தட்ட ஒரே சவுண்ட் இருக்கிறதுனால எஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஜிங்கை குறிக்கும். ஸோ ஹை ரேட் கிளென்சர் அப்படிங்கிறதுல ஹை HCl அண்ட் மெர்க்குரியை குறிக்கும். ரேட்டுங்க ரிடக்ஷன் நடக்குதுங்கிறத குறிக்கும். கிளீனுங்கிறது கிளெமென்சின் நேம் ஆஃப் ரியாக்ஷனை குறிக்கும். அண்ட் சர் SZ ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, அதனால ஜிங்கை குறிக்கும். ஸோ இப்படி தான் கிளெமென்சின் ரியாக்ஷனை ஹை ரேட் கிளென்சரை வச்சு உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகே, அடுத்ததா நம்ம உல்ஃப்-கிருஷ்ணர் ரியாக்ஷனை ஞாபகம் வச்சுக்கணும். உல்ஃப்-கிருஷ்ணர் ரியாக்ஷன். இந்த உல்ஃப்-கிருஷ்ணர் ரியாக்ஷனை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு வேடிக்கையான ட்ரிக் நமக்கு இருக்கு. ஏன்னா இந்த ரியாக்ஷனோட பேர்லயே நமக்கு இந்த ட்ரிக் அடங்கி இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். ட்ரிக்கே கிருஷ்ணர் தான். KISHNER கிருஷ்ணர். இங்க கிருஷ்ணர்ல K stands for KOH. இல்லைங்க, இன்னும் கிளியரா எழுதி காமிக்கிறேன். KIS விட்டுருங்க, HNE இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க K stands for KOH, KOH இஸ் வேணாம். HN திருப்பி போட்டிங்கன்னா NH2 ஹைட்ரேன். தென் E அப்படிங்கிறது எத்திலின் கிளைகாலை குறிக்கும். அண்ட் ஃபைனலா R அப்படிங்கிறது ரிடக்ஷனை குறிக்கும். ஸோ எப்படி உல்ஃப்-கிருஷ்ணர் அப்படிங்கிற பேர்லயே நம்ம என்னென்ன ரியாக்ஷன்ஸை இங்க யூஸ் பண்றோம், KOH, NH2 NH2, எத்திலின் கிளைகால், அண்ட் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட், இந்த ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட் நின்ஹைட்ரேன் NH2. ரெண்டாவதா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஏதாவது ஒரு பேஸ் KOH ஆவும் இருக்கலாம், இல்ல NaOH ஆவும் இருக்கலாம். ஏதாவது ஒரு பேஸை நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் எஸ், இந்த பேஸ் கூடவே நம்ம எத்திலின் கிளைகாலையும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி யூஸ் பண்ணி தான் நம்மளோட ஆல்டிஹைடை நம்ம ஹைட்ரோகார்பனா மாத்துற மாதிரி இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ரொம்பவே ஈஸியான ரியாக்ஷன். ஒவ்வொரு நேமிங் ரியாக்ஷனையும் இந்த மாதிரி ட்ரிக், ஸ்டோரி, செட் ஆஃப் கனெக்ஷன்ஸை வச்சு நீங்க படிச்சீங்க ஈஸியா நம்மளால படிச்சிட முடியும். ஓகேவா? கிளியரா? அடுத்ததா ஆக்சிடேஷன் ப்ராசஸை பத்தி பார்த்தோம்னா, நம்ம ஆல்டிஹைட்ஸை நம்மளால ரொம்ப ஈஸியா ஆக்சிடைஸ் பண்ண முடியும். அண்ட் அதை ஆக்சிடைஸ் பண்றதுக்காக நம்ம மெயினா HNO3, KMNO4 in a base medium or K2Cr2O2 in an acidic medium இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். கீட்டோன்ஸை பொறுத்தவரை they are generally oxidized under vigorous conditions. அதாவது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும்போதோ இல்ல ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ஸ்ல நம்ம ஆக்சிடைஸ் பண்ண பார்த்தா மட்டும்தான் கீட்டோன்ஸ் வந்துட்டு ஜென்ரலா ஆக்சிடைஸ் ஆகும். இதை தாண்டி உங்களோட புக்ல கொடுக்காத ஒரு விஷயம் பாப்-ஆஃப்ஸ் ரூல். பட் பாப்-ஆஃப்ஸ் ரூல் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சில கோச்சிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பாப்-ஆஃப் ரூல்ஸ் இஸ் நத்திங் பட் நம்மளோட carbonyl groups of unsymmetrical ketones பொதுவாகவே ஸ்மாலர் ஆல்கைல் குரூப்பை ஆக்சிடைஸ் பண்ணுறதுல தான் ப்ரிஃபரன்ஸ் காமிக்கும். லார்ஜர் ஆல்கைல் குரூப்ஸை ஆக்சிடைஸ் பண்ணாது ஆர் ஆக்சிடைஸ் அவ்வளோவா பண்ண ட்ரை பண்ணாது. இது ஒரு ரூல், பட் அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஸோ ஜஸ்ட் கான்செப்டை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். அடுத்ததா நம்ம ஆக்சிடேஷன் ஃபேக்டர்ல ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய டெஸ்ட் தான் நம்மளோட டொல்லன்ஸ் டெஸ்ட் ஆர் சில்வர் மிரர் டெஸ்ட். இப்போ போன ஸ்லைட்ல தான் நான் வந்துட்டு கீட்டோனை ஆக்சிடைஸ் பண்ணோம்னா, ஒன்று நமக்கு வந்துட்டு
ஹை டெம்பரேச்சர் தேவைப்படும். ஒரு நிமிஷம்டா. ஒன்று கீட்டோனை ஆக்சிடைஸ் பண்ணணும்னா நம்பர் 1 நமக்கு ஒரு ஹை டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ் வேணும், ஆர் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். பட் கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த டொலரன்ஸ் ரியேஜென்ட் அப்புறம் ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய சொல்யூஷன், இது ரெண்டுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போத் ஆஃப் தெம் ஆர் மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். கரெக்டா? இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே மைல்டான ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். அப்போ இவங்க ரொம்ப மைல்டான ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்றதுனால தான் டொலரன்ஸ் அண்ட் ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட்டை நம்ம ஆல்டிஹைட்ஸை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். தே cannot oxidize ketone. இதை ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். கீட்டோன்ஸுக்கு ஆக்சிடைஸ் பண்ணணும்னா, கீட்டோன்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு ஹை டெம்பரேச்சர் ஆர் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வேணும். பட் டொலரன்ஸ் ரியேஜென்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய சொல்யூஷன் ஆர் ஃபில்லிங் சொல்யூஷன், இது ரெண்டுமே மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். அதனால இந்த மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் கீட்டோன்ஸை கண்டிப்பா ரெடியூஸ் ஆர் ஆக்சிடைஸ் பண்ணாது. ஆல்சோ இந்த டொலரன்ஸ் டெஸ்ட் அண்ட் ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட்டை நம்ம ஆல்டிஹைட்ஸோட கன்ஃபர்மேஷன் டெஸ்டா எடுத்துக்கிறோம். ஆல்டிஹைட்ஸோட கன்ஃபர்மேஷன் டெஸ்டா நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டொலரன்ஸ் ரியேஜென்ட் ஆர் டொலரன்ஸ் டெஸ்ட் ஆர் சில்வர் மிரர் டெஸ்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். டொலரன்ஸ் டெஸ்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட அமோனியாக்கல் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட் எடுத்துப்போம். அமோனியாக்கல் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட் எடுத்துப்போம். இந்த சொல்யூஷனை நம்மளோட ஆல்டிஹைட் கூட ரியாக்ட் பண்ண விடுவோம். நமக்கு ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் ஆகும் அண்ட் அது கூடவே சில்வரும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த சில்வர் நல்லா நீங்க இங்க பாக்குற மாதிரி தக 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 தகன்னு மின்றதுனால பார்க்கறதுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி ஷைனியா இருக்கிறதுனால தான் இந்த டெஸ்ட்டை சில்வர் மிரர் டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. பட் மேம் இத்தனையும் நான் ஞாபகம் வைக்கணும்னா கஷ்டமே மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டொலரன்ஸ் டெஸ்ட்டுக்கான ஒரு ட்ரிக்கை சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ டொலரன்ஸ் டெஸ்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஆல்டிஹைட் கூட நம்ம அமோனியாக்கல் சில்வர் நைட்ரேட்டை ரியாக்ட் பண்ண விடுவோம். கரெக்டா? அமோனியாக்கல் சில்வர் நைட்ரேட்டை ரியாக்ட் பண்ண விடும். அப்படி ரியாக்ட் பண்ண விடும்போது நம்மளோட ஆல்டிஹைடை இவன் ஆக்சிடைஸ் பண்ணுவான். அது கூடவே சேர்ந்து நமக்கு சில்வர் மெட்டலையும் தருவான். இந்த சில்வர் மெட்டல் தான் நமக்கு அந்த சில்வர் மிரர் மாதிரியான ஃபினிஷிங்கை தருது. கரெக்டா? இப்போ இந்த டொலரன்ஸ் டெஸ்ட்டுக்கான ட்ரிக் ஸ்டோரி என்னன்னு நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ட்ரிக் என்னன்னா, அம்மா நைட்டு சில்வர் வாங்குன்னு, அம்மா நைட்டு நம்ம அம்மாக்கெல்லாம் நைட்டு உன்னை கூப்பிட்டு சில்வர் வாங்குன்னு கூவி 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 தொல்லை பண்றாங்க, தொல்லை பண்ணாங்க. இங்க அம்மா நைட்டு சில்வர், இது மூணுத்தையும் சேர்த்தேனா உனக்கு அமோனியம் சில்வர் நைட்ரேட் கிடைச்சிடும். அமோனியம் சில்வர் நைட்ரேட் கிடைச்சிடும். கோவி அப்படிங்கிறது இங்க கிடைக்கக்கூடிய ப்ராடக்டான பேஸை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு கார்பாக்சிலிக் ப்ராடக்டை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனலா தொல்லை அப்படிங்கிற வார்த்தை உங்களோட ரியாக்ஷனோட பேரான டொலரன்ஸ் டெஸ்ட்டை குறிக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சிச்சிங்களா? ஸோ எஸ், அம்மா
நைட்டு சில்வர் வாங்குன்னு கூவி கூவி தொல்லை பண்ணாங்களாமா. இதுல அம்மா நைட்டு சில்வருங்கிறது அமோனியம் சில்வர் நைட்ரேட். கூவி தொல்லை பண்றாங்களையா, அந்த கூவி இஸ் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் அண்ட் தொல்லை இஸ் ஃபார் டொலரன்ஸ் டெஸ்ட். இதை ஞாபகம் வச்சிங்கன்னா இந்த ரியாக்ஷன் சூப்பரா புரிஞ்சிடும். கிளியரா? ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் அடுத்ததா நம்ம ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட்டுக்கு தான் போறோம். டேக்கண்டா ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட்ல நீங்க ரெண்டு விதமான சொல்யூஷனை யூஸ் பண்ணுவீங்க. ஒன்று ஃபெல்லிங் சொல்யூஷன் ஏ, இன்னொன்று ஃபெல்லிங் சொல்யூஷன் பி. இந்த சொல்யூஷன் ஏவையும் சொல்யூஷன் பியையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதைத்தான் உங்களோட ஆல்டிஹைட் கூட நீங்க ரியாக்ட் பண்ண விடுவீங்க. அப்போ சொல்யூஷன் ஏல யார் இருக்கா? காப்பர் சல்ஃபேட். சொல்யூஷன் பில யார் இருக்கா? ஆல்கலைன் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் பொட்டாசியம் டார்டரேட் ஆர் ரோச்செல் சால்ட். இதைத்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு சூப்பரான ட்ரிக்கை சொல்றேன். அஃப்கோர்ஸ் சொல்யூஷன் ஏ காப்பர் சல்ஃபேட் ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸி தான். பட் இந்த சோடியம் பொட்டாசியம் டார்டரேட்டை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்மளோட ஃபேமஸ் சிங்கரான இவரை சொன்னீங்கன்னா பூமர்னு சொல்லிடுவீங்களோன்னு யோசிக்கிறேன். ஏன்னா இவரெல்லாம் நான் சின்ன குழந்தையா இருக்குமோ ரொம்ப ஃபேமஸான சிங்கர். ஓகேவா? எஸ்பிபி கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாங்ஸ்லாம் பாடியிருப்பாரு. ஸோ அந்த எஸ்பிபிங்கிற அவரோட பேரை இங்கே எடுத்துக்கலாம். எஸ் ஃபார் சோடியம், பி ஃபார் பொட்டாசியம் அண்ட் பிக்கு பதிலாக டீ போட்டுக்கோங்க, டார்டரேட். ஓகேவா? ஸோ எஸ்பிபி வந்துட்டு பயங்கரமான ஃபீலிங் சாங்ஸ்லாம் எழுதியிருப்பாரு. இந்த லவ் ஃபீலிங்கு, பிரேக்கப், அது இதுன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்களே, அந்த ஃபீலிங் சாங்ஸ்லாம் பயங்கரமாக எழுதியிருப்பாரு. ஸோ எஸ்பிபி சாங்ஸ் ஆர் ஃபார் ஃபீலிங்ஸ், எஸ்பிபி இஸ் ஃபார் சோடியம் பொட்டாசியம் டார்டரேட் அண்ட் ஃபீலிங் இஸ் ஃபார் ஃபெல். மேம் இது இல்லாமல் இன்னொன்று கொடுத்துருக்காங்களே, சோடியம் பொட்டாசியம் டார்டரேட் இல்லைன்னா அதை ரோச்செல் சால்ட்னு சொல்லலாம். ஸோ அதனால ரோச்செல் சால்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சேம் ஃபினோமினா உங்க ஆல்டிஹைட் இந்த சொல்யூஷன் கூட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பையும் ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் சொல்யூஷனையும் தரும். ஓகே, இந்த ரெட்டிஷ் ப்ரௌன் சொல்யூஷன் உருவாச்சுன்னா அது ஆல்டிஹைட்னு சொல்லலாம், இல்லைன்னா அது ஆல்டிஹைட் கிடையாது. ஸோ இனிஷியலாக ப்ளூ கலரில் இருக்கும், என் ப்ராடக்ட் இந்த மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌனாக இருக்கும். கிளியரா? புரிஞ்சிச்சிங்களா? இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸில் NCERT இம்பார்ட்டன்ட் இன் டெக்ஸ்ட் கொஷின், எக்ஸசைஸ் கொஷின் அண்ட் ஒர்க் புக் கொஷின் இங்கே கொடுத்துருக்கேன். இதை தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குண்ணா. ஓகேவா? எஸ். அடுத்ததா ரியாக்ஷன்ஸ் டியூ டு ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். உங்களோட ஆல்டிஹைட்லையும் கீட்டோன்லையும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிறதுனால என்னென்ன ரியாக்ஷன் நடக்கும், இல்லாததுனால என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நடக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு சில நீமிங் ரியாக்ஷன்ஸும் கொஷினில் கேட்டிருக்கான். ஸோ நல்லா கவனிச்சு பாருங்க. We are going to learn at first about acidity of alpha hydrogen, aldol condensation. Aldol condensation கூடவே cross aldol condensation ஒன்று இருக்கு, அதுவும் நான் சொல்லித்தரேன். அண்ட் ஃபைனலா Cannizzaro reaction. இதை மொத்தமாக பார்த்துட்டு யூசஸ் பார்த்தோம்னா ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் முடிஞ்சிச்சு. கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு நம்ம போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அசிடிட்டி ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜனை பற்றி பார்த்தலாம். டெக்கன்னா எப்பவுமே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு பாத்தீங்களா? எஸ், லெட்ஸ் சே திஸ் இஸ் அ கீட்டோன். சரியா? ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கு, CO இருக்கு, அண்ட் இங்க ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கு. இப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் கூட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா? இந்த கார்பனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆல்பா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆல்பா கார்பன் கூட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கிற இந்த ஹைட்ரஜன்ஸ் தான் நம்ம ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆல்பா கார்பனுக்கு 3 ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. அப்ப அடுத்ததான் உனக்கு ஒரு டவுட் வரும், கண்டிப்பா வரணும். அது என்ன டவுட்னா, மேம் இப்போ ஃபார்மால்டிஹைட் எடுத்தேன்னா இங்க இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். அப்ப அந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் ஆல்பா ஹைட்ரஜனா அப்படின்னு யோசிப்பேன். கிடையாது, இந்த ஹைட்ரஜன் ஆல்பா ஹைட்ரஜன் கிடையாது.
ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். உங்க ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இதத்தான் ஆல்பா கார்பன் சொல்லுவோம். அண்ட் அந்த ஆல்பா கார்பன் கூட கனெக்டா இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த ஹைட்ரஜனை தான் ஆல்பா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆல்பா கார்பனே இல்லைன்னு சொல்லுவோம், ஃபார்மால்டிஹைடுக்கு எதிரா ஆல்பா ஹைட்ரஜன், இதை நம்ம ஆல்பா ஹைட்ரஜனாவே எடுத்துக்க முடியாது. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இப்போ ஆல்பா ஹைட்ரஜன் எது அப்படிங்கிறத படிச்சோம். அடுத்ததா ஆல்டிஹைட்ஸ்ல யாருக்கெல்லாம் ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல, who don't have ஆல்பா ஹைட்ரஜன், யாருக்கெல்லாம் ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல மேம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஒண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த ஃபார்மால்டிஹைட், இன்னொன்னு நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான பென்சால்டிஹைட். இவங்க ரெண்டு பேருக்குமே ஆல்பா ஹைட்ரஜன் கிடையாது. இவங்க ரெண்டு பேரையும் தான் நம்ம கேனிசாரோ ரியாக்ஷன்ல மெயினா பார்ப்போம். அப்ப இதை ரெண்டு தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆல்பா ஹைட்ரஜன் உடைய ஆல்டிஹைட்ஸா தான் சொல்லுவோம். அந்த ஆல்பா ஹைட்ரஜன் உடைய ஆல்டிஹைட்ஸ் தான் நம்ம ஆல்டால் கண்டென்சேஷன்ல யூஸ் பண்ணுவோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அசிடிட்டி ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜனை பத்தி சொல்லுங்க மேம். டேக்கண்ணா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசிடிட்டினா என்ன அர்த்தம்? என்கிட்ட ஒரு மாலிகுல் இருக்கு, அந்த மாலிகுல்ட்ட இருந்து என்னால H plus ion ரிமூவ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, the tendency to remove H plus ion, இதத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இதத்தான் நம்ம அசிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஆல்டிஹைட்ல இருந்தும் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணணும். ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணோம்னா இந்த கான்செப்ட் குள்ள போனோம், ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்குள்ள போனோம். ஹைப்பர் கான்ஜுகேஷன்ல தான் நம்ம டபுள் பாண்டை சிங்கிள் பாண்டை உடைச்சு டபுள் பாண்டை உருவாக்குவோம். அண்ட் ஸோ இந்த இடத்துல ஐ எம் பிரிங்கிங் ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன்ல நான் சொன்ன மாதிரி என்ன நடக்கும், டபுள் பாண்ட் உடைஞ்சு சிங்கிள் பாண்ட் ஆகும். அப்போ நான் இந்த ஹைட்ரஜனோட பாண்டை உடைச்சிட்டேன், அதனால தான் ரெட் கலர்ல உடைஞ்சதை காமிக்கிறேன். இங்க ஆக்சிஜனோட பாண்டையும் உடைக்கிறேன். என்ன காரணம்? பிகாஸ் கார்பன் இஸ் டெட்ராவேலன்ட். அதனால ஸோ கார்பனுக்கு 1 2 3 4 4 பாண்ட் இருந்தா போதும், அஞ்சாவதா இந்த ஆக்சிஜனோட பாண்டு வேணும். அப்போ இங்க என்ன நடக்கும், ஆக்சிஜன் இஸ் பார்ஷியலி நெகட்டிவ், ஹைட்ரஜன் which was removed is partially positive. கரெக்டா? கரெக்டா? அப்போ அந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும், அந்த ஹைட்ரஜன் இப்படி ரிமூவ் பண்ண ரெடியா இருக்கக்கூடிய ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஈனோலேட் அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுச்சுங்களா? இந்த ஈனோலேட் அயானை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஆல்டால் கண்டென்சேஷன், கிராஸ் ஆல்டால் இது எல்லாமே இருக்கும். சரியா? இது ஒரு சின்ன கான்செப்ட் தான், இதை பத்தி பெருசா வரி பண்ணிக்க வேணாம், ஜஸ்ட் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கிளியரா? கிளியரா? இப்போ இந்த பாண்ட் பிரேக் பண்றத பேஸ் பண்ணி ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸோட pKa வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டிஹைட்ஸ்க்கு 17 வரும், கீட்டோன்ஸுக்கு 20 வரும், which means aldehydes are more acidic than that of ketones. கீட்டோன்ஸை விட ஆல்டிஹைட்ஸ் கொஞ்சம் அதிகமா அசிடிக்கா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, இப்போ இதே கான்செப்டை நம்ம அயோடோஃபார்ம் ரியாக்ஷன்ல யூஸ் பண்ணலாம். லெட்ஸ் சே we have a ketone. இந்த கீட்டோனை அயோடின் கூட ரியாக்ட் பண்ண விடுறீங்க in the presence of sodium hydroxide. அப்ப என்ன நடக்கும், இந்த கீட்டோன் ரெண்டா உடையும், இப்படி ரெண்டா உடையும். உடையும்போ இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும், இந்த ONA என்ன பண்ணும், டைரக்டா இது கூட கனெக்ட் ஆகும், which brings COONA. and நம்மளோட CH3 என்ன பண்ணும், அயோடின் கூட கனெக்ட் ஆகி CHI3 கொடுக்கும், which is actually an iodoform. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஸோ இந்த மெக்கானிசம் ஜஸ்ட் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட ஈனோலேட் அயான். இதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசணும். ஸோ இந்த கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, டீப் டைவ் இன்ஃபர்மேஷன் இதில் தேவைப்படாது. ஓகேவா? கிளியரா? ஓகே, ஃபைன்.
எஸ், இப்போ அடுத்ததா நம்ம ஆல்டால் கண்டென்சேஷனுக்குள்ள தான் போறோம். ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்கணும்னா அங்க ஒரே ஒரு இம்பார்ட்டன்டான ரூல் மட்டும் தான் இருக்கு, which is the molecule or the alcohol, aldehyde or ketone whichever we use. அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆல்பா ஹைட்ரஜனாவது இருக்கணும். இது ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. ஒரு ஆல்பா ஹைட்ரஜனாவது இருக்கணும். இப்போ நம்ம எடுத்திருக்கக்கூடிய எத்தனால்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ், ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் இல்லை, 3 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ இங்கே எப்படி மேம் ப்ராசஸ் நடக்கும்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஆல்டால் கண்டென்சேஷன், கண்டென்ஸ்னா ஏதோ ஒரு விஷயத்த சுருக்க போறோம் அப்படின்னு அர்த்தம். இங்க 2 எத்தனால நான் கம்பைன் பண்ணி ஒரே ஒரு மாலிகுலா எடுக்க போறேன். அது எப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் வி டூ ஹியர் இஸ் 2 எத்தனால் மாலிகுலை எடுத்திருக்கோம். இந்த 2 எத்தனால் மாலிகுல் கிளப் ஆகிறதுக்கு ஒரு பேசிக் மீடியம் எடுத்துக்கிறோம். இங்க டைல்யூட் NaOH எடுத்திருக்கோம். நீங்க NaOH, KOH எந்த பேஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேசிக் மீடியம்ல இவங்களை வைக்கும்போது என்ன நடக்கும்னா, இந்த CH3 CHO இன்னொரு CH3 CHO இருக்கும் தெரியுமா? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த ஒரு ஆக்சிஜன் எஸ் CHO அண்ட் இங்க ஒரு CH3 இருக்கும்ல. ஸோ இங்க ஒரு ஆக்சிஜன் அண்ட் இங்க ஒரு ஹைட்ரஜன் கட் ஆகும். ஓகேவா? இங்க ஒரு ஹைட்ரஜன் கட் ஆகும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? CH3 CH CH 2 CHO. இப்போ இது பேலன்ஸ்டா இல்ல. அப்ப இங்க கட் பண்ண OH நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க அடிஷனலா ஆட் பண்ணுவோம். we will be adding it here. இந்த மாலிகுல தான் நீங்க இங்க பாக்குறீங்க. கிளியரா? ரெண்டும் எப்படி ஜாயின் ஆகுதுன்னு புரிஞ்சிருச்சா? எஸ் எஸ், இதுதான் ஃபர்ஸ்ட். பட் ஆனா இந்த ஸ்டெப்ல எக்ஸ்ட்ராவா இந்த OH இருக்கு. இந்த OH நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த என்டையர் மாலிகுலை டீஹைட்ரேட் பண்ணலாம். ஹீட் பண்ணோம்னா தண்ணி தானா வெளியே வந்துடும், டீஹைட்ரேட் ஆயிடும். பட் அடுத்த பிரச்சனை CH அன்ஸ்டேபிளா இருக்கும். கரெக்டா? அண்ட் வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகுதுன்னா இந்த மாலிகுல் இருந்து இன்னொரு ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆகும். அப்ப H2O வெளியில போயிருச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய இந்த மாலிகுல் அன்ஸ்டேபிளா இருக்கும். அங்கதான் ஹைப்பர் கான்ஜுகேஷன் கம்ஸ் இன்டு ப்ளே. ஹைட்ரஜன் போயிருச்சுன்னா இந்த சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்டா மாறும், சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்டா மாறும். அண்ட் தட் இஸ் ஹவு திஸ் மாலிகுல் இஸ் ஃபார்ம்ட். இப்போ இந்த மாலிகுலோட பேர் என்னடா கண்ணா? டோட்டலா 4 கார்பன் இருக்கு. ஸோ இட் இஸ் பியூட். இந்த 4 கார்பனுக்கும் 1 2 3 4ன்னு நம்பரிங் கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது கார்பன்ட்ட டபுள் பாண்ட் இருக்கு. அதனால 2En CHO ஆல்டிஹைடுங்கிறதுனால Al. ஸோ எப்படி ஒரு டபுள் பாண்டை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆல்டிஹைடை 2 ஆல்டிஹைட்ஸை கண்டென்ஸ் பண்ணி உருவாக்கணும்னா அந்த ப்ராசஸ் தான் ஆல்டால் கண்டென்சேஷன் சொல்லுவோம். ஆல்சோ ஏன் இதுக்கு ஆல்டால் அப்படிங்கிற பேர் வந்துச்சு தெரியுமா? இந்த நடுவில் ஃபார்ம் ஆகக்கூடிய இன்டர்மீடியேட் இருக்கு பாத்தீங்களா? இந்த இன்டர்மீடியேட்டை ஆல்டிஹைடும் இருக்கு, OH ஆல்கஹால் குரூப்பும் இருக்கு. ஆல்டிஹைடை மென்ஷன் பண்றதுக்காக ALD, OH மென்ஷன் பண்றதுக்காக OL, இந்த இன்டர்மீடியேட்டை ஆல்டால், ஆல்டிஹைட் அண்ட் ஆல்கஹால் ஆல்டால் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அண்ட் தட் இஸ் ஹவ் த நேம் கேம். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? பட் இப்போ இங்க ஒரு பிரச்சனைப்பா. இங்க நம்ம ஐடென்டிக்கலா இருக்கக்கூடிய 2 ஆல்டிஹைடை எடுத்துக்கணும். பட் டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய 2 ஆல்டிஹைட்ஸ் ஆர் 2 கீட்டோனை வச்சும் இது பண்ணலாம்ல. அந்த கான்செப்டை நம்ம கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன்ல பார்ப்போம். ஸோ இங்க நான் ஆல்டிஹைடை வச்சு மட்டும்தான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதே கான்செப்டை நீங்க கீட்டோன் வச்சும் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? கிளியரா? ஃபைன். இப்போ ஆல்டால் கண்டென்சேஷன் சூப்பரா கிளியரா படிச்சிட்டோம். அடுத்ததா நம்ம ஆல்டால் கண்டென்சேஷனுக்கு அப்புறமா கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷனை பத்தி பார்க்கணும். நம்ம முன்ன சொன்ன மாதிரி கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன்லையும் சேம் கான்செப்ட் தான். பட் 2 டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைடை நீங்க எடுத்துக்கிறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடக்கும்? 2 டிஃப்ரெண்ட்
ஆல்டிஹைடு எடுத்துக்கிறதுனால they produce self condensed products. ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸை உருவாக்குற மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே செல்ஃப் கண்டென்ஸ்டா இருக்கும். அண்ட் இந்த ப்ராசஸ் தான் கிராஸ் ஆல்டோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இங்க நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், கிராஸ் ஆல்டோலை பொறுத்தவரை செல்ஃப் கண்டென்ஸ் ப்ராடக்ட்ஸ் செல்ஃபா கண்டென்ஸ் ஆய் உருவான ப்ராடக்ட்ஸ் எப்பவுமே மேஜர் ப்ராடக்டா இருக்கும். அதிகப்படியான பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ராடக்ட்ஸை கொண்டு இருக்கும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே மேம், ஆல்டாலையும் அடிச்சு உடைச்சாச்சு, கிராஸ் ஆல்டாலையும் தூக்கி வாரி போட்டாச்சு. அடுத்தது என்ன? அடுத்தது கேனிசாரோ ரியாக்ஷன். ஏன் அவங்கனால தான் முடியுமா, என்னால எல்லாம் முடியாதா அப்படின்னு சொல்ற மாதிரி, ஏன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்தாதான் ரியாக்ஷன் நடக்கணுமா, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லைன்னா ரியாக்ஷன் நடக்காதாங்கிற மாதிரி தான் கேனிசாரோ ரியாக்ஷனை கொண்டு வந்தாங்க. இங்க ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன்ஸை யூஸ் பண்ணி டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் மெக்கானிசம் வச்சு ஒரு ரெண்டு ஆல்டிஹைட்ஸை கண்டென்ஸ் பண்ணி ஆர் ரியாக்ட் பண்ண விட்டு ரெண்டு ப்ராடக்ட்ஸை எடுக்கிறாங்க. இங்க நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் நான் முன்ன சொன்ன மாதிரியே கேனிசாரோ ரியாக்ஷன்ல ஆல்ஃபா ஹைட்ரஜனை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். there is no ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ரெண்டு பேர் யாருக்கன்னா, ஒன்னு ஃபார்மால்டிஹைட் HCHO, இன்னொன்னு பென்சால்டிஹைட். இவங்க ரெண்டு பேரை தான் இங்க தனித்தனியா இதர் ரெண்டு ஃபார்மால்டிஹைட் ஆர் ரெண்டு பென்சால்டிஹைட்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆல்சோ இங்க என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரெண்டு ஆல்டிஹைட்ஸ் ரியாக்ட் ஆகி உங்களுக்கு அட் அ டைம் இங்க காமிக்கிற மாதிரி அட் அ டைம் ஒரு ஆல்கஹாலையும் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடையும் தரும். ஒரு ஆல்கஹாலையும் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடையும் தரும். அண்ட் இப்படி தந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷனோட பேர் தான் கேனிசாரோ ரியாக்ஷன். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? டவுட் இல்லைல்ல? இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இதை தவிர்த்து கேனிசாரோவை பத்தி எக்ஸ்ட்ராவா எந்த பாயிண்ட்டும் தேவைப்படாது. ஓகேவா? கிளியரா? எஸ். இப்போ அடுத்ததா யூசஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் யூஸ், ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸை நம்ம சால்வென்ஸா ஏதாவது ரியாக்ஷன் நடத்துகிறோம்னா அங்கே சால்வென்ஸா பேக்லைட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக, இந்த வாட் வி சே பட்டன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக, தென் பயாலஜிக்கல் ஸ்பெசிமென்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக, அண்ட் ஃபைனலாக இந்த ஃபார்மால்டிஹைட் க்ளூஸ்ன்னு சொல்லி ஒரு சிலர் விற்பாங்க பார்த்தீங்களா, அதுக்காகலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டுமா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதையும் தாண்டி நம்மளோட அசிட்டிக் ஆசிட், எத்தில் அசிட்டேட், வினைல் அசிட்டேட், ட்ரக்ஸு, பாலிமர்ஸ்னு சொல்லி எக்கச்சக்கமான இடத்துல இந்த கார்பனைல் காம்போனன்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்டிங் மெட்டீரியல் அவங்கள யூஸ் பண்ணுறோம். கிளியரா? எஸ். ஃபாலோட் பை ஒரு சில ஸ்பெசிஃபிக் யூசஸ் ஆஃப் பென்சால்டிஹைட். பென்சால்டிஹைடை பெர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரியிலையும் டை இண்டஸ்ட்ரியில் கலர் அடிப்பாங்க பார்த்தீங்களா, சாயம் பூசுவாங்க பார்த்தீங்களா, அங்கேயும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான ஆல்டிஹைட்ஸை நம்ம டெய்லி லைஃப்லேயும் யூஸ் பண்ணுறோம். லைக் பியூட்ரால்டிஹைட், வேனிலின், அசிட்டோஃபினான், கேம்ஃபர், இதை எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஃப்ளேவர் கொண்டு வர்றதுக்காக, ஒரு நல்ல நறுமணம் கொண்டு வர்றதுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளியரா? புரிஞ்சிச்சுங்களா? ஸோ ஓவராலாக இப்போ எப்படி நம்ம ஆல்டிஹைட் கீட்டோன்ஸோட நோமன்க்ளேச்சரை எழுதுறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அண்ட் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்த்துருக்கோம். இது கூடவே சேர்ந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சில கொஷின்ஸ், உங்களோட புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இமீடியட்டாக வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா?
கிளியரா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். பாஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கடாக்கண்ணா, என்னால் கிளாஸில் பாஸ் பண்ணி வைக்க முடியாது. ஸோ நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணு. ரைட். அடுத்ததா கார்பாக்சிலிக் ஆசிட்குள்ள தான் வரும். ஃபர்ஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிடை எப்படி பெயர் வைக்கலாம் அண்ட் அதோட நோமென்க்ளேச்சர் என்னங்கிறத பார்க்கலாம். கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஆர் எவ்ரிவேர். ஒரு குட்டியோண்டு எறும்புல ஆரம்பிச்சு இவ்வளோ பெரிய மரம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு. ஃபார்மிக் ஆசிட் எறும்புல இருக்கு, அசிட்டிக் ஆசிட் வினிகர்ல இருக்கு, பட்டர்ல பியூட்ரிக் ஆசிட் இருக்கு, நம்ம வேலரின் பிளான்ட்ல வேலரிக் ஆசிட் இருக்கு. இப்படி உலகத்துல எக்கச்சக்கமான இடத்துல கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு. அவங்களுக்கு ஆர்கானிக் குரூப்ல மட்டும் ப்ரிஃபரன்ஸ் இல்லடா, நம்ம லைஃப்லயும் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஃபைன். இப்போ அதோட நோமென்க்ளேச்சரை பத்தி பேசணும்னா கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு அவங்களோட ஜெனரல் ஃபார்முலா வந்துட்டு RCOOH. அவங்களோட இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை குறிக்கக்கூடிய சஃபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா it is none other than oic acid. ஸோ இந்த oic acid அப்படிங்கிற சஃபிக்ஸை நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் CH3COOH. இங்க 1 2 கார்பன் இருக்கா? அப்போ இவனோட பேர் என்னவா இருக்கும்? இவனோட பேரு 2 கார்பன் இருக்கிறதுனால ஈத் அப்படிங்கிற பேர் யூஸ் பண்றோம். இதுங்களுக்கு நடுவுல சிங்கிள் பாண்டா இருக்கு எக்ஸப்ட் ஃபார் ஃபங்க்ஷனல் குரூப்பை விட்டுரு, சரியா? இங்க ஆல்கைல் குரூப்ல சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு, அதனால AN. தென் இது ஒரு ஆசிட், அப்ப சஃபிக்ஸ் என்ன கொடுக்கணும்? ஓயிக் ஆசிட். இதே மாதிரி பென்சீனை வச்சு, ப்ரோபைல் குரூப்பை வச்சு, பியூட்ரிக் குரூப்பை வச்சு, பென்டா குரூப்பை வச்சு எப்படி கேட்டாலும் சரி, நீங்க இதே மாடுலஸ்ல தான் உங்க வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ப்ளீஸ் கீப் அ நோட் ஆன் இட். நம்மளோட கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு நம்ம என்ன சஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம்? ஓயிக் ஆசிட் அப்படிங்கிற சஃபிக்ஸை யூஸ் பண்ணுவோம். மேம் எனக்கு நோமென்க்ளேச்சர் தான் மேம் பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இங்க வந்துட்டு ஒரு ஐகார்ட்ல ஒரு வீடியோவை அட்டாச் பண்றேன். ஆயுத பூஜை அன்னைக்கு நாங்கள் GOC எடுத்திருந்தோம். அதில் GOC பார்ட் 1 வீடியோ 8 hours வீடியோ. அதில் நோமென்க்ளேச்சர் நிறைய கான்செப்ட் சொல்லி தந்தேன், பட் நோமென்க்ளேச்சரை டீட்டெயிலாக நான் சொல்லி தந்திருப்பேன். அதை தான் இங்கே ஐகார்டில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா நம்ம கார்பாக்சிலிக் ஆசிடோட ப்ரிப்பரேஷனை பார்த்துக்கலாம். கார்பாக்சிலிக் ஆசிடை நீங்கள் ஆல்கஹால்ஸ் ஆர் ஆல்டிஹைட்ஸை ஆக்சிடைஸ் பண்ணுறது மூலியமா நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆர் ஈவன் நம்மளோட டோலன்ஸ் ரீஜன் ஃபெல்லிங் சொல்யூஷன்லாம் யூஸ் பண்ணி கூட நம்ம கார்பாக்சிலிக் ஆசிடை ஆல்கஹால் அண்ட் ஆல்டிஹைட்ஸ்லேருந்து உருவாக்க முடியும். ஃபைன். அடுத்ததா இவங்களோட ஆல்கைல் பென்சைன்லேருந்து எப்படி ஆல்கஹாலை உருவாக்குறது? ஆல்கைல் பென்சைன்லேருந்து நம்மளோட இந்த மாலிகுலை கொண்டு வர்றதுக்கு மெயினாக ஒரு ஸ்ட்ராங்கான ஆர் விகரஸான ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அண்ட் என்ன மாதிரி ஆக்சிடைசிங் ஏஜென்ட் மேம் யூஸ் பண்ணணும்? ஆப்வியஸ்லி KMnO4 இன் பேசிக் மீடியம் ஆர் எனி அதர் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ரியாக்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கும். ஃபைன். மூணாவதா நைட்ரைல்ஸ் அண்ட் அமைட்ஸ்லேருந்து கூட நம்மளோட கார்பாக்சிலிக் ஆசிடை உருவாக்க முடியும். அண்ட் இது பேசிக்கலாக ஒரு ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் மாதிரி தான் இருக்கும். அண்ட் இங்கே வாட்டர் மாலிகுல் நமக்கு ஒரு நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் ஆகும். மேம் மெக்கானிசம்லாம் வேணாமா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மெக்கானிசம்லாம் வேணாம், சரிங்களா? இங்கே மெக்கானிசம்லாம் வேணாம். ஜஸ்ட் என்ன ரியாக்டன்ட், என்ன ப்ராசஸ், என்ன ப்ராடக்ட், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு மெக்கானிசமும் படிக்க வேண்டிய அவசியம் இங்கே இல்லை. ஃபைன். நெக்ஸ்ட் நைட்ரைல்ஸ் அண்ட் அமைட்ஸை நான் சொன்ன மாதிரி ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் படி நம்மளால கார்பாக்சிலிக் ஆசிடாக மாற்ற முடியும். பட் அது ஒரு 1 step ப்ராசஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட நைட்ரைல் குரூப் அமைட் குரூப்பாக மாறும். அந்த அமைட் குரூப் தான் நமக்கு எத்தனாயிக் ஆசிடாக மாறும். ஸோ கண்டினியூஸ் ஸ்டெப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நடந்தால் மட்டும்தான் இங்கே நம்மளோட டிசைட் ப்ராடக்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்ததா எப்படி கார்பாக்சிலிக் ஆசிடை அசிடிக் ஹைட்ராலிசிஸ் வழி ஃப்ரம் அசைல் ஹாலைட்ஸ்
ஆர் ஆன்ஹைட்ரேட்ஸ் ஆசிட் ஆன்ஹைட்ரேட்ஸ் ஆர் எஸ்டர்ஸ்லேருந்து பிரிக்கிறது உருவாக்குறது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கண்டினியூவஸ் அசிடிக் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறது மூலியமாக H plus ions ஆட் பண்ணுறது மூலியமா உங்களால் உருவாக்கலாம். ஸோ இங்கேயும் பாருங்களேன், H plus ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த குளோரின் போய் அதுக்கு பதிலாக வாட்டர் மாலிகுல இருக்கிற OH மைனஸ் அங்கே அட்டாச் ஆகும். இங்கேயும் சேம் கான்செப்ட், இங்கே RCO2O இருக்கா, அப்போ அதான் RCOO அண்ட் RCO அப்படின்னு எடுத்துக்கலாம். வாட்டர் மாலிகுல H plus ஆகும் OH மைனஸ் ஆகும் பிரிக்கலாம். அப்போ அந்த H plus இங்கே அட்டாச் ஆயிரும், OH மைனஸ் இங்கே அட்டாச் ஆயிரும். ஃபைனலாக 2 கார்பாக்சிலிக் ஆசிட் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இங்கே ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் இந்த R டேஷை கட் பண்ணி ஹைட்ரஜன் அங்கே ஆட் பண்ணாவே போதும், யூ கெட் கார்பாக்சிலிக் ஆசிட். அண்ட் இந்த R டேஷ் மிச்சம் இருக்கிற OH கூட சேர்ந்து ஆல்கஹாலாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குது, how this process occurs, how can we convert a molecule to a carboxylic acid அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சா போதும். மற்றபடி டீப் டைவ் இன்ஃபர்மேஷன் இங்கே தேவைப்படாது. நெக்ஸ்ட், கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல இருந்து கூட கார்பாக்சிலிக் ஆசிடை உருவாக்க முடியும். ஜஸ்ட் கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை CO2 கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ண விட்டா போதும். ஸோ தட் உங்களோட ஆல்கைல் குரூப் டைரக்டா உங்க மாலிகுல போய் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். இனிஷியலா இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் உருவாகும். பிகாஸ் MgX இஸ் பாசிட்டிவ், அது O மைனஸ் அட்டாக் பண்ணும். கார்பன் இஸ் பாசிட்டிவ், அதை alkyl group attack பண்ணும். And finally after hydrolysis of this product நமக்கு நம்மளோட carboxylic acid கிடைக்கிற மாதிரி இருக்கும். Next, alkenes and alkanes vigorously oxidize பண்றதுனால கூட நம்மளோட carboxylic acid உருவாக்க முடியும். ஏன் vigorously இங்க oxidize பண்றோம் தெரியுமா? ஏன்னா இந்த டபுள் பாண்ட் உடைக்கணும் plus அங்க OH ஆட் பண்ணும். அதனால we need vigorous oxidation of the product. ஓகேவா, புரிஞ்சிச்சிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆக்சிடேட்டிவ் ஓசோனோலைசிஸ் பண்ணலாம். ஓசோனோலைசிஸ்னா O3 ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணுறது மூலியமாகவும் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விதத்தில் நம்மளோட கார்பாக்சிலிக் ஆசிடை நம்மளால் உருவாக்க முடியும். இப்போ ஓவராலாக இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் ப்ரிப்பரேஷன் பேஸ் பண்ண NCERT இன்டெக்ஸ் கொஷின், எக்ஸசைஸ் கொஷின் அண்ட் ஒர்க் புக் கொஷின் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஒன் செகண்ட் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கான்செப்ட்க்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கணும். ஓகே, சால்வ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அடுத்ததா we are moving to properties of carboxylic acid. ஸோ கார்பாக்சிலிக் ஆசிடை பொறுத்தவரை 10 கார்பனுக்கும் கம்மியாக இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட் கலர்லெஸ் லிக்விட்ஸாக இருக்கும். whereas higher ones ஒரு வேக்ஸி சாலிட் கண்டிஷனில் இருக்கும். பட் அதுவுமே கலர்லெஸ்ஸாக தான் பார்க்குறதுக்கு இருக்கும். ஆல்சோ first 3 members of carboxylic acid groups have a pungent odor. இந்த ப்ளீச் ஸ்மெல் சொல்லுவாங்க தெரியுமா, அதான் பஞ்சன்ட் ஓடர், அந்த ஓடர் இருக்கும். கார்பன் 4 to 9 இவங்களுக்கு ஒரு பட்டர்லாம் கெட்டு போனால் ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி ஸ்மெல் இருக்கும். பட் ஹையர் மெம்பர்ஸ்க்கு எந்த விதமான ஸ்மெல்லும் இல்லை. இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், கார்பாக்சிலிக் ஆசிடை நறுமணத்துக்காக யூஸ் பண்ண முடியாத நாத்தத்துக்காக தான் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், lower members are highly soluble in water. நான் முன்ன சொன்ன மாதிரி தான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல lower members will be soluble, higher member not soluble. ஓகேவா, பிகாஸ் மாலிகுலர் மாஸ் கூடுறதுனால this is generic for all the organic compounds. And boiling point பற்றி பேசணும்னா their boiling point is higher than that of alcohol due to intermolecular hydrogen bonding and similar molecular mass. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும்டாக்கண்ணா. நெக்ஸ்ட், அடுத்ததா அசிடிக் நேச்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிடை பற்றி தான் பேச போகிறோம். டெக்கண்ணா, கார்பாக்சிலிக் ஆசிட் அசிடிக்கா பேசிக்கா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? கார்பாக்சிலிக் ஆசிடை NaHCO3 கூட ரியாக்ட் பண்ண விட்டாங்க. அப்படி ரியாக்ட் பண்ண விட்டப்போ அங்கே கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆச்சு. அண்ட் அது கூடவே நல்லா குபு 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 குபுன்னு இந்த பால்லாம் பொங்கும் தெரியுமா, அந்த பொங்குற மாதிரி ஒரு பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ் வந்துச்சு. இதை வச்சு தான் அவங்க கார்பாக்சிலிக் ஆசிட் இஸ் அசிடிக் அப்படிங்கிறத சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபினால் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிடை பொறுத்தவரை ஃபினால் NaHCO3 கூட ரியாக்ட் பண்ணாது, கார்பாக்சிலிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணும். பிகாஸ் கார்பாக்சிலிக் ஆசிட் இஸ் மோர் அசிடிக் தேன் ஃபினால் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ரா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்ததா நம்மளோட கார்பாக்சிலிக் ஆசிடை ரெடியூஸ் பண்ணா என்னென்ன இருக்கும்ங்கிறத பார்த்தோம். கார்பாக்சிலிக் ஆசிடை ரெடியூஸ் பண்றதுக்கு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸான லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், ஹைட்ரஜன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் ஆர் நிக்கல், B2H6 இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனா ஒரு ஆளை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, which is NaBH4, சோடியம் போரோஹைட்ரேட். சோடியம் போரோஹைட்ரேட் இவங்க கூட ரியாக்ட் பண்ணாது, ரெடியூஸ் பண்ணாது. கார்பாக்சிலிக் ஆசிட்னு மட்டும் இல்ல, கார்பாக்சிலிக் ஆசிட், எஸ்டர், ஈபாக்சைடு, நைட்ரோ காம்பவுண்ட்ஸ், நைட்ரைல்ஸ் இவங்க யாரு கூடமே இவன் வந்துட்டு ரியாக்ட் பண்ண மாட்டான். அப்ப யாரைத்தான் ரெடியூஸ் பண்ணுவான் மேம்னு கேட்டீங்கன்னா உண்மையான கார்பனைல் குரூப்ஸான ஆல்டிஹைட் கீட்டோன் அப்புறம் அசைல் குளோரைடை மட்டும் தான் சோடியம் போரோஹைட்ரேட் ரெடியூஸ் பண்ணும். இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாலிகூல்ஸை ரெடியூஸ் பண்ணாது. ப்ளீஸ் கீப் இட் இன் யோர் நோட் புக். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இது பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர்ல எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். ஓகே, இப்போ அடுத்ததா கோல்ட் சிந்தசிஸ்குள்ள தான் வரும். கோல்ட் சிந்தசிஸ்ல என்ன மேம் பண்றாங்க? நம்ம ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடை எடுத்துக்கிறோம், அதை எலக்ட்ரோலைஸ் பண்றோம். எலக்ட்ரோலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு சோடியம் அயான் பிரிஞ்சு போயிடும். இந்த COO கார்பன் டை ஆக்சைடா எவால்வ் ஆயிடும். அண்ட் இந்த ரெண்டு ஆல்கைல் குரூப் ஆல்கைனா கன்வெர்ட் ஆகும். ஸோ இது ஆக்சுவலா ஒரு இன்டர்மீடியேட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இது SN1 SN2 கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லெட் அஸ் see. அண்ட் ஃபைனலா கார்பன் டை ஆக்சைடு ஆனோட்ல ரிலீஸ் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்டா, ஒன்ஸ் அகெயின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ இப்போ நம்ம பார்த்த ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ண NCERT டெக்ஸ்ட் எக்ஸசைஸ் அண்ட் ஒர்க் புக் கொஸ்டின்ஸ் இதோ உங்களுக்காக. ஒன்ஸ் அகெயின் பாஸ் பண்ணுங்க, கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கான்செப்டுக்கு போகலாம். ஸோ ஃபைனலா இந்த சாப்டரோட லாஸ்ட் டாபிக் வந்துட்டோம், விச் இஸ் ஹாலஜனேஷன். டேக்கனா எனக்கு தெரியும் ஹாலஜனேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு கீழே தான் வரும். பட் ஏன் இதை தனியா எடுத்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னா இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆 or the famous HVZ reaction. இந்த ரியாக்ஷன்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்களோட கார்பாக்சிலிக் ஆசிட ஒரு ஹாலஜன் கூட ரியாக்ட் பண்ண விடுவாங்க. இந்த பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ், பாஸ்பரஸ் தான் இங்க நமக்கு ரியேஜென்ட்டா ஆக்ட் ஆகும். இப்படி ரியேஜென்ட்டா ஆக்ட் ஆகிறதுனால ஃபைனலா எண்ட் ப்ராடக்டா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா we get alpha halo carboxylic acid. இதுதான் நம்மளோட ப்ராசஸ். இப்போ இதுல என்னென்ன ஹாலஜன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா மெயினா இங்க ரெண்டே ஹாலஜன்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஒன்னு குளோரின், இன்னொன்னு புரோமின். அயோடினையும் ஃப்ளோரினையும் இங்க யூஸ் பண்ண முடியாது. ஆல்சோ மேம் பாஸ்பரஸ் தான் கலரா இருக்கே மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா we will be using red phosphorus. வேற எந்த பாஸ்பரஸையும் நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதோட நம்மளோட என்டையர் ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் முடியுதுரா கண்ணா. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃப்ளோ சார்ட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். NCERT-ல என்னென்ன கொஷின்ஸ் தேவை அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவா என்னென்ன தேவைங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இஃப் இன் கேஸ் PDF வேணும்னா, நான் சொல்லக்கூடிய இந்த மெட்டீரியலோட PDF வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல PDF அப்படின்னு டைப் பண்ணுங்க. நமக்கு ஒரு 100+ கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா தென் கண்டிப்பா நான் உங்களுக்கு இந்த மெட்டீரியலை தர மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ எஸ், இதுதான் கண்ணா நான் சொன்ன மெட்டீரியல். இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ல என்ன தியரி பார்ட் இருக்கோ அது ஃபுல்லாக இருக்கும். அலாங் வித் திஸ் 1 page ஃப்ளோ சார்ட். உங்களுக்கு போர்டில் தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஜூம் அவுட் பண்ணேன்னா உங்களுக்கு பேஜ் விசிபிளாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரே பேஜில் என்டையராக அதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிங்கிள் ஃப்ளோ சார்ட் அலாங் வித் தியரி, அலாங் வித் NCERT MCQs, topic wise practice MCQs and NEET previous year questions. ஸோ இது அத்தனையும் இந்த PDFல இருக்கும். நான் சொன்ன மாதிரி மெட்டீரியல்ஸ்க்கு கிளியர் கட்டான மெட்டீரியல்ஸ் நான் உனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, நோமென்க்ளேச்சர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குலாம் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. சரியா? மெட்டீரியலும் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மெட்டீரியல் முடிச்சதுமே உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா
எஸ், இந்த மெட்டீரியல் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ அந்த மெட்டீரியல் முடிச்சதுமே என்சிஆர்டி லைன் பை லைன் கொஷின்ஸ், என்சிஆர்டியில் இருக்கிற அத்தனை கான்செப்டும் A to Z ஃபுல்லாக இதில் கவர் ஆயிரும். ஓகேங்களா? என்சிஆர்டியில் இருக்காத எக்ஸ்ட்ரா கான்செப்ட்ஸும் எடுத்து வச்சிருக்கோம். பட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூனா. ஸோ அதனால நீங்கள் இதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ், ஒரு டாபிக் கொடுத்து அதுக்கான ப்ராக்டிஸ் கொஷின் கொடுத்துருப்போம். இதை நீங்கள் ஒரு சில டாபிக்ஸை ரிவைஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டுமா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுரா கண்ணா. பார்த்தியா எவ்வளோ தூரத்துக்கு போகுது அப்படின்னு. ஸோ இட் கோஸ் ஆன். ஒவ்வொரு டாப்பிக்கும் கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபைனலாக நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். நீட்டில் இப்போ வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்னென்ன கேட்டிருக்கானோ எல்லாமே. அண்ட் ஃபைனலாக நான் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸாகவும் கொடுத்துருக்கோம், டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் ஒருதும் கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இந்த கம்ப்ளீட் மெட்டீரியல் கிட்டத்தட்ட 58 பேஜஸ் வருது. இந்த கம்ப்ளீட் மெட்டீரியல் உங்களுக்கு ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் சாப்டருக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் PDF அப்படின்னு டைப் பண்ணுங்க. 100+ கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த மெட்டீரியலை தர மாதிரி இருக்கும். சரியா? 100+ கமெண்ட்ஸ் வந்ததும் உடனே இந்த PDF-ஐ நான் அட்டாச் பண்ணி தர மாதிரி இருக்கும். ஸோ that's it my dear. இத்தோட இந்த செஷனை நம்ம முடிக்கிறோம். அடுத்த செஷனில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்காக நான் ரொம்ப ஈகராகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய வீடியோஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஐகார்ட்டில் கொடுக்குறேன். ஸ்ட்ராட்டஜி வேணும்னா ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ், ஒன் ஷாட் வேணும்னா ஒன் ஷாட் வீடியோஸ், சாட்டர்டே சண்டே ஆனால் மேரத்தான் வீடியோஸ், மார்னிங் 6 AM லைவ், ஈவினிங் 6 PM லைவ்னு எக்கச்சக்கமான விஷயம் நம்மளோட வேதாந்து நீட் தமிழில் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் சொன்னாதானே எங்களுக்கு தெரியும், அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ டாடா பாய், டேக் கேர் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே மை டியர் சாம்பியன்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். See you soon.